12 ஆண்டுகளுக்கு பிறகு வன்னியர் சங்க மாநாடு சித்திரை முழு நிலவு திருவிழாவாக மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தற்போது குளியலிட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட இருக்கின்றன. தமிழக அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், மது போதை, கஞ்சா போதை உள்ளிட்டவை அறவே இருக்கக்கூடாது என்பன கோரிக்கையில் வலியுறுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த வன்னியர் சங்க மாநாட்டிற்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கு. இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் பொது போக்குவரத்து என்பது கோவளத்திலிருந்து மாமல்லபுரம் வரை தடை செய்யப்பட்டு மாற்று வழியில் தற்போது வாகனங்கள் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் கடற்கரைகளில் அதிக அளவிலான குறிப்பாக மஞ்சள் நிற கொடியை கையில் ஏந்தியவாறு இங்கிருந்து குளியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பாக சேலம், தருமபுரி போன்ற வட மாவட்டங்களில் இருந்து அதிக அளவிலான தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்று மாலை நடைபெறக்கூடிய விழாவில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரிடம் பேச இருக்கிறார்கள். தற்போது சேலம் மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய பேசலாம். சார், இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுடைய வன்னியர் சமுதாயத்தினுடைய ஒரு பெரு விழாவாக நாங்கள் இதை நினைக்கிறோம். ஐயா பெரியையாவும் சின்ன ஐயாவும் இந்த தமிழக மக்களுக்கு அனைத்து சமுதாயத்தினருக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கணும், அவங்கெல்லாம் நல்லா வாழணும் அப்படிங்கிறத 24 மணி நேரமும் சிந்தித்து கொண்டு இருக்கும் ஒரே அரசியல் தலைவர் எங்கள் குலதெய்வம் திண்டிவன திருவிளக்கு ஐயா அவர்களும் சின்ன ஐயா அவர்களும் தான். என்னன்னைக்குமே நாங்கள்லாம் அவரை கடவுளாக நினச்சி நாங்கள் வணங்கிட்டு வரோம். எங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதும் எங்களுடைய குழந்தைகளுக்கு பேரம் பேத்திகளுக்கெல்லாம் இன்றைக்கி இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா, அவங்கெல்லாம் ஒரு துறையை போய் வேலைக்கு போக முடியும். இன்றைக்கி அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காதனால நாங்கள்லாம் வன்னியர் சமுதாயம் ரொம்ப பின்தங்கியிருக்கோம் வேலை வாய்ப்பில். அதுக்காக நாங்கள் ஐயா கிட்ட கோரிக்கை கொடுத்தோம். அவரும் ஏற்றுக்கிட்டு தலைமை மத்திய அரசில் பேசி ஐயா மோடி அவர்களிடம் பேசி இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுசும் தொடங்கிடுச்சு. அது எப்போ முடித்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறத ஆர்வமாக இருக்கோம். ஐயா அதுக்கு எல்லாருமே நாங்கள்லாம் உறுதுணையாக இருக்கோம். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, இப்போ எப்படி பார்க்குறீங்க இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது? என்ன எதிர்பார்ப்பு இருக்குது உங்கள்கிட்ட? சேலம் மாவட்டம் இடங்கசாலை நகராட்சியிலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த 12 ஆண்டு கழித்து கிடைத்த மாநாடு வெற்றி இடஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு, அனைத்து சமூகத்துக்கும் கிடைக்கிற வெற்றியாக நினைக்கிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தது, அதுக்கு அறிவிப்பு வந்தது, ஐயாவினுடைய வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். இதனால் சமூக நீதி கிடைக்கும்னு நினைக்கிறோம். சார், இப்போ 12 ஆண்டுக்கு நடக்குது, என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? சாதிவாரி கணக்கு இப்போ எடுத்து மக்களுக்கு எல்லா சமுதாயத்துக்கும் அதுக்கான அளவீடு பிரகாரம் வேலைவாய்ப்பில் உறுதிப்படுத்தணும் அரசாங்கம் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கடந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். தற்போது அது நீதிமன்றத்தில் இருக்குது. ஏற்கனவே 20% போதுமானது அளவாக இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து அதன் பிரகாரம் நீங்கள் எல்லா சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தா தான் அது நிரந்தரமாக இருக்கும். அதை தான் இந்த மாநாடு வலியுறுத்துகிறோம். அதுதான் நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம். அதை தான் நம்ம சின்ன ஐயாவும் நாங்கள் அவருடைய தலைமையில் நாங்கள் இந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா விளம்பரம் உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கொடுக்கப்பட்ட விளம்பரத்தில் கூட 2% தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கீங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது கணக்கெடுப்பு இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கலாம். எல்லா சமுதாயத்துக்கும் அதோடைய மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கறதா நம்ம ஐயாவும் சின்ன ஐயாவும் விரும்புகிறாங்க. நாங்கள் எல்லாம் அந்த ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயம் விரும்புகிறோம். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் தற்போது இங்கு வந்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக மாமல்லபுரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ்.